பெஞ்சல் புயல் தாக்கம் காரணமாக தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் தீவிர கனமழையால் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பெஞ்சல் புயலால் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெரும் மழை பொழிவால் சாத்தனூர் அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்தது. குறிப்பாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மற்றும் திருவண்ணாமலை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சாத்தனூர் அணையிலிருந்து எந்த முன் அறிவிப்பும் இல்லாமல் நள்ளிரவில் தென்பெண்ணை ஆற்றிலிருந்து 1,70,000 கன அடி தண்ணீரை திறந்துவிட்டதே காரணம் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் வெள்ள பாதிப்புகள் குறித்து ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் அணைகள் மற்றும் வாய்க்கால்களை தமிழக அரசு சரியாக தூர்வாராமல் இருந்ததே முக்கிய காரணம். தூர்வார தவறியதால் சாத்தனூர் அணையின் மொத்த கொள்ளளவான 119 அடியில் கிட்டத்தட்ட 20 அடிக்கு சேரும் சகதியும் உள்ளது. அதனால் 99 அடி வரை மட்டுமே தண்ணீரை தேக்க வேண்டிய நிலையில் அணை உள்ளது. மேலும் ஜூன் 2023இல் தமிழக அரசை சாத்தனூர் அணை, அமராவதி அணை மற்றும் பவானிசாகர் அணைகளை தூர்வார வேண்டும் என்று நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் மோசமான திட்டமிடலே இந்த வெள்ளத்திற்கு காரணம். அடுத்த ஆண்டாவது தமிழக அரசு நீர்நிலைகளை தூர்வாரி நன்றாக திட்டமிட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.